ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிளியர் குக்கீஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி இன் எ ப்ரௌசர். அதாவது ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் குக்கீஸை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் கம்ப்யூட்டர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்கள் யூடியூப் சேனலில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிக்கு கொடுத்து சேவ் கொடுங்க. அப்படி சேவ் கொடுத்தீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் மெயிலில் இருந்து தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அண்ட் குக்கீஸை டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரௌசர் அண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து ப்ரௌசரில் உள்ள ஹிஸ்ட்ரி குக்கீஸை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 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 விஷயம். ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டை வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல இந்த மூணு, அதாவது க்ளோஸ் பட்டனை கீழே வந்து 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஹிஸ்ட்ரி இருக்கும். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன பேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா பேஜுமே நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து என்னோடய ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணோன்னா இன்றைக்கி வந்து நான் என்னென்ன பேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த எல்லா பேஜுமே இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி மட்டும் கிடையாது, நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணாதது நம்ம கம்ப்யூட்டரில் வந்து எப்போல்லாம் எந்த டேட்டில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணோமோ அந்த பேஜ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே போனீங்கன்னா எந்த டேட்டில் வந்து நம்ம எந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் க்ளோஸ் பட்டனுக்கு கீழே வந்து 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸில் வந்து நீங்கள் கீழே போங்க. கீழே போனோன்னா ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரைவசியில் வந்து கண்டென்ட் செட்டிங்ஸ், கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, டவுன்லோட் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ், கேட்சி ஃபைல்ஸ், பாஸ்வேர்ட், ஆட்டோஃபில் டேட்டா, இப்படி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்தெந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த டீட்டெயில்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரினா நம்ம எந்த பேஜ் இன்னைக்கு வந்து எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா 103 பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் காமிக்குது. ஸோ டவுன்லோட் ஹிஸ்ட்ரி நம்ம ஏதாவது டவுன்லோட் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரியை வந்து டெலீட் பண்ணோம்னா அதையும் டெலீட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ப்ளக்இன்ஸ் ஏதாவது நமக்கு தேவையில்லாத ப்ளக்இன்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதையும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து ஏதாவது பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பாஸ்வேர்டையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்கணும் என்னென்னா மேலே வந்து ஒப்ளிவேட் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து த பிகினிங் ஆஃப் த டைம் அப்படின்னு இருக்கு. இதில் டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும்னா பாஸ்ட் 1 hour அப்படின்னு தான் இருக்கும். இந்த பாஸ்ட் 1 hourனா லாஸ்ட் 1 மணிக்கூரில் நம்ம வந்து எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜ் மட்டும்தான் டெலிட் ஆகும். ஸோ இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணி இதில் வந்து பிகினிங் ஆஃப் த டைம் அப்படின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணோம்னா நம்ம கம்ப்யூட்டர் எப்போ இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அந்த டைமில் இருந்து எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா ஹிஸ்ட்ரியுமே டெலீட் ஆகிடும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நம்ம பேஜில் இருக்கனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம ஏதாவது பேஜை ஓப்பன் பண்ணும்போது நம்ம ப்ரௌசர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த கேட்சி ஃபைலு இந்த ஹிஸ்ட்ரி வந்து எல்லாம் இதில் செட் ஆகிருக்கனால நம்மளோட ப்ரௌசிங் பண்ணும்போது நம்ம பேஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இந்த எல்லாம் டெலீட் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசிங் பண்ணோம்னா நம்ம பேஜ் வந்து அதாவது நம்ம நெட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியும் இந்த கிளியர் ஹிஸ்ட்ரி கேட்சி எல்லாமே நம்ம டெலீட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 101 MB வந்து இந்த க்ரோம் ப்ரௌசரில் வந்து செட் ஆகிருக்கு. ஸோ இந்த 101 MB இருக்கனால என்னோட ப்ரௌசிங் நான் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த 101 MB வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ரௌசிங் பண்ணும்போது நம்ம பேஜ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து பிகினிங் ஆஃப் த டைம் கொடுத்துருக்கேன். பிகினிங் ஆஃப் த டைம் கொடுத்துட்டு
கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த 101 MB வந்து நமக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்குறேன். இப்போ வந்து என்னோட ஹிஸ்ட்ரி கண்டென்ட்டில் போகிறேன். ஹிஸ்ட்ரி கண்டென்ட்டில் போகும்போது அங்கே வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எதுவுமே இல்லை. டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது, பாக்கி எதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து குக்கீஸையும் நீங்கள் டெலீட் பண்ணணும். குக்கீஸை டெலீட் பண்ணுறது எப்படின்னா, அதே ப்ரைவசியில் போயிட்டு கண்டென்ட் செட்டிங்ஸ், அந்த கண்டென்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் குக்கீஸ் சைட் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பேஜெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேஜ் எல்லாமே இந்த குக்கீஸ் இவ்வளோ செட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஜை நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது உங்கள் பேஜ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கு வந்து ஈஸியாக வந்து லாகின் அந்தந்த பேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி செட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை, ஜிமெயில் ஐடி கிளிக்ஸன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சைட்டு செட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த ஜிமெயில் ஐடி மட்டும் வேண்டாம்னா ஜிமெயில் ஐடி மட்டும் நம்ம டெலீட் பண்ணி விட்டால் போதும், பாக்கி உள்ள எல்லாமே அப்படி இருக்கும். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு எல்லா சைடு எல்லாமே டெலீட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க ரிமூவ் ஆல் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு டன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணால் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்களா, என்னோடய மெயிலை ஓப்பன் பண்ணாலும் என்னோடய மெயிலில் வந்து எதுவுமே இல்லை. அதாவது நான் சேவ் பண்ணி வச்சுருந்த எந்த ஃபைலும் இல்லை. நான் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணால் என்னோடய மெயில் ஐடி போட்டு நான் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி வேறு ஏதாவது சைட் ஓப்பன் பண்ணாலும் இங்கே வந்து எதுவுமே இருக்காது, ப்ரௌசரில் வந்து எதுவுமே இருக்காது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ரௌசர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து ப்ரௌசிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோட கமெண்டில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.